ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அழகா போட்டிருக்குது. சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால். இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். முதலாவது நம்முடைய ஆண்டவர், 2வது நம்முடைய குடும்பம், 3வது நம்முடைய ஊழியம், ஆண்டவருக்கென்று செய்வது. இந்த வரிசை கிரமம் மாறிடக்கூடாது. எனக்கு தெரிந்த அநேக குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை, குடும்பத்தை பார்க்கறதே இல்லை, குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிறதே இல்லை. நானும் ஊழியம் செய்கிறேன்னு ஒரு காவிய வேஷ்டியை கொடுத்துக்கிட்டு வாட்டுக்கு அலைகிற ஒரு சிலரை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளோடோ அவருடைய மனைவியோடோ பேசினால், இப்படி அலைகிறார் ஐயா, குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கார் ஐயா என்று நொந்து கொள்ளுகிறார்கள். இங்கே ஆண்டவர் நமக்கு புரியும்படி இருக்கிறது பாருங்கள். சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், ஆண்டவர் முக்கியம் நமக்கு. அதே நேரத்தில் ஆண்டவரோடு கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு முக்கியம். மனைவி முக்கியம், கணவர் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். அவர்களையும் கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு தேவையான காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் அதிகமான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியனாக இருந்தால் என்னுடைய குடும்பத்தை சரியாக நடத்துகிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி. குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை எல்லாம் நான் செய்து வைக்கிறேனா, பொறுப்போடு நடந்துகிறேனா? அது அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இது இவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் போட்டுட்டு மெத்தனமாக இருக்கிறேனா? ஆண்டவர் தெளிவாய் அவருடைய வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறது, சொந்த குடும்பத்தை நடத்த அறியலைன்னா தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இதுதான். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடிய பலனை ஆண்டவரின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. நாங்கள் குடும்பத்தை சரியாய் நடத்துகின்ற ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.